மனோஜ் செய்த மகா மட்டமான காரியம். விதியின் விளையாட்டா அல்லது இவன் செய்த விபரீதமா? ரோகிணி விரித்த வலையில் சிட்டாய் சிக்கிக் கொண்டான் இந்த படித்த முட்டாள். ஹோட்டல் அறையின் குளியலறையில் பதுங்கிக் கொண்டு தன் தாயிடம் கதறுகிறான். விவாகரத்து தருவாள் என்று நம்பி வந்தவனுக்கு தூக்கு கயிறை காட்டி மிரட்டுகிறாள் அந்த மாயக்காரி ரோகிணி. படித்தவன் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் என்ற பாரதியின் வரி இவனுக்குத்தான் பொருந்தும். பயத்தில் நடுங்கும் மனோஜின் முகத்தில் வழியும் வியர்வை அவன் செய்த முட்டாள்தனத்தின் சாட்சி. ஒரு பக்கம் ரோகிணியின் தற்கொலை மிரட்டல், மறுபக்கம் தன் குடும்பத்திற்கு தெரிந்துவிடுமோ என்ற அச்சம். இந்த இக்கட்டான சூழலில் மனோஜ் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவனது வாழ்க்கையை அதல பாதாளத்திற்கு தள்ளப் போகிறது என்பது மட்டும் உறுதி. தன் தாயிடம் ரகசியமாக பேசி தன்னை காப்பாற்றச் சொல்லும் அந்த கோழைத்தனமான குரலில் அவனது மொத்த பலவீனமும் வெளிப்படுகிறது. விஜயாவின் பதற்றமும் பாசப் போராட்டமும். தன் செல்ல மகன் மனோஜ் ஆபத்தில் இருக்கிறான் என்று தெரிந்ததும் விஜயாவின் ரத்தம் கொதிக்கிறது. அந்த பார்லர்காரி ரோகிணி மீது வன்மத்தை கக்குகிறாள். கண்ணுக்கு தெரிந்த எதிரியை விட காதலிப்பதாக சொல்லி கழுத்தை அறுக்கும் துரோகி ஆபத்தானவள் என்று ஆவேசப்படுகிறாள். அண்ணாமலையிடம் தன் மகனை காப்பாற்ற சொல்லி மன்றாடுகிறாள். ஆனால் அதே சமயம் தன் மகன் செய்த தவற்றை மறைக்க மற்றவர்கள் மீது பழியை போடும் அவளது குணம் மாறவே இல்லை. ரோகிணியின் சூழ்ச்சியை விட விஜயாவின் அறியாமை இந்த குடும்பத்தை மேலும் சிதைக்கிறது. தன் மகன் ஒரு படித்த முட்டாள் என்பதை ஏற்க மறுக்கும் ஒரு தாயின் பிடிவாதம் இங்கே ஒரு பெரும் நாடகமாக அரங்கேறுகிறது. மனோஜ் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள அவர் துடிக்கும் துடிப்பு ஒரு தாயின் பாசமாக தெரிந்தாலும் அது அவரது தவறுகளை நியாயப்படுத்துவதாகவே முடிகிறது. மீனாவின் மதிநுட்பமும் முத்துவின் வீரமும். இக்கட்டான நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு மீனா ஒரு சிறந்த உதாரணம். ரோகிணியின் பலவீனம் அவளது மகன் கிரிஷ்தான் என்பதை உணர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுகிறாள். அன்பால் வெல்ல முடியாததை அறிவால் வெல்லலாம் என்று நிரூபிக்கிறாள் மீனா. முத்துவும் மீனாவும் கிரிஷை பள்ளியிலிருந்து அழைத்துக் கொண்டு ஹோட்டலுக்கு விரைகிறார்கள். ரோகிணியின் தற்கொலை நாடகத்தை முறியடிக்க கிரிஷ்தான் ஒரே ஆயுதம் என்று மீனா எடுத்த முடிவு அவளது முதிர்ச்சியை காட்டுகிறது. அண்ணாமலையின் நம்பிக்கைக்கு பாத்திரமான மீனாவின் இந்த செயல் அந்த வீட்டில் அவளுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை பறைசாற்றுகிறது. எதற்கும் கலங்காத மீனாவின் அந்த உறுதியான பார்வை ரோகிணி போன்ற கிரிமினல் மூளை கொண்டவர்களையும் ஒரு நிமிடம் பணிய வைக்கிறது. முத்துவின் ஆவேசத்தை சரியான திசையில் திருப்புவது மீனாவின் அறிவுக்கூர்மையே. முத்துவின் அதிரடி ஆட்டம். ஹோட்டல் கதவை உடைத்துக் கொண்டு செல்வதை விட தந்திரமாக ரோகிணியை வெளியே வரவழைக்கிறான் முத்து. கிருஷின் குரலை கேட்டதும் கல் நெஞ்சம் கொண்ட ரோகிணியும் கதவை திறக்கிறாள். வேஷம் போடும் உலகத்திலே பாசம்தான் உண்மையான ஆயுதம் என்பதை முத்து நிரூபிக்கிறான். மனோஜை மீட்டெடுத்த முத்து ரோகிணியின் போலி தற்கொலை முயற்சியை எள்ளி நகையாடுகிறான். ஏசி போட்டு தூங்குபவள் தூக்கு மாட்டிக்கொள்வாளா என்று அவன் கேட்கும் கேள்விகள் ஒவ்வொன்றும் சவுக்கடி. முத்துவின் அந்த கம்பீரமான நடையும் யதார்த்தமான பேச்சும் ரோகிணியின் கிரிமினல் மூளையை ஒரு நிமிடம் செயலிழக்க செய்கிறது. முத்துவின் இந்த ஹீரோயிசம் அந்த ஹோட்டல் அறையையே அதிர வைக்கிறது. தன் அண்ணன் என்று கூட பார்க்காமல் மனோஜின் முட்டாள்தனத்தை முகத்திற்கு நேராகச் சுட்டிக்காட்டும் முத்துவின் நேர்மை இந்தத் தொடரின் மிக முக்கியமான தருணம். அண்ணாமலையின் ஆதங்கமும் வீட்டின் அமைதியின்மையும். மனோஜ் பத்திரமாக வீட்டிற்கு வந்தாலும் அண்ணாமலையின் மனம் ஆறவில்லை. தன் மூத்த மகன் இவ்வளவு அறிவில்லாமல் இருக்கிறானே என்ற வேதனை அவர் முகத்தில் தெளிவாகத் தெரிகிறது. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பார்கள். ஆனால் இங்கே பிள்ளையின் முட்டாள்தனம் தந்தையின் நிம்மதியை குலைக்கிறது. முத்துவும் மீனாவும் செய்து உதவியை பாராட்டினாலும் வீட்டில் தொடரும் இந்த கசப்பான சம்பவங்கள் அவரை நிலைகுலைய செய்கிறது. விஜயாவின் தேவையற்ற பேச்சுகளும் மீனாவை குறை சொல்லும் போக்கும் அவருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. ஒரு குடும்பத் தலைவனாக இந்த குழப்பங்களை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தவிக்கும் அண்ணாமலையின் மௌனம் பல உண்மைகளை பேசுகிறது. தன் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த தந்தையின் கனவு ஒவ்வொரு முறையும் மனோஜ் போன்றவர்களால் சிதைக்கப்படுவது பெரும் துயரம். விஜயாவின் வன்மமும் மீனாவிற்கு எதிராக திரும்பும் சதியும். மனோஜ் செய்த தவறுக்கு மீனாவை பலிகடா ஆக்குகிறாள் விஜயா. அந்த போலி சாமியார் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு
மீனா இந்த வீட்டிற்கு ராசி இல்லாதவள் என்று முத்திரை குத்துகிறாள். விளக்கு ஏற்றிய கைக்கு வினை வைக்கும் மாமியார் என்று சொல்லும் அளவிற்கு விஜயாவின் செயல்தரம் தாழ்ந்து போகிறது. மீனாவை பிறந்த வீட்டிற்கு அனுப்பத் துடிக்கும் அவளது சூழ்ச்சி ஒரு கொடூரமான வில்லியின் முகத்தை காட்டுகிறது. முத்துவின் எதிர்ப்பையும் மீறி மீனாவை வீட்டை விட்டு வெளியேற்ற விஜயா போடும் இந்த திட்டம் சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு பெரும் புயலை கிளப்பப் போகிறது. பாசத்திற்கும் வன்மத்திற்கும் இடையிலான இந்த போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ரோகிணியின் துரோகத்தை விட மீனாவின் மீதான விஜயாவின் இந்த அநியாயமான வெறுப்பு பார்வையாளர்களை கொதிக்க வைக்கிறது. இந்த தீய எண்ணம் அந்த பூசாரி மூலமாக ஒரு சதித்திட்டமாக மாறுகிறது.